Hi friends, இது உங்கள் மணி என்எஸ் இன் தமிழ். நான் பிரதீப். நம்ம சேனலில் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆகிருக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இதே நேமில் நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து அந்த டூர் கம்பெனி ஆப்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த சேம் டைப் கம்பெனி வருது. ஸோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு 2 வாரம் 3 வாரத்தை தாண்டி கூட பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் டெய்லி மினிமம் ரீடம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். மினிமம் ரீடம் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 ரூபா தான். ஸோ டெய்லி ஏர்ன் பண்ணுறத மேக்ஸிமம் டெய்லி பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வழக்கம் போல் இந்த ஆப்போட ரிலேட்டட் ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்துடலாம். ஸோ நேற்று இதே கம்பெனிலேருந்து அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஆப்போட பேமெண்ட் ப்ரூஃப் தான் அது. ஸோ மினிமம் ரேட் உங்களுக்கு 7 ரூபான்னு சொல்லியிருந்தேன். ஸோ டேட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு 29ஆம் தேதி. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இது வந்து 28 வந்ததுன்னு நினைக்கிறேன். 29 நேற்று வந்து பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் வந்து பேமெண்ட் வந்து டிலே ஆகலாம், இல்லை அப்படின்னா நைட்டுக்குள்ளே பேமெண்ட் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் அப்படிங்கிறது இந்த ஆப் தான். ஓகேங்களா. ஸோ அதோட செகண்ட் ஆப் தான் இது வந்து லான்ச் ஆகிருக்கு, ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பேஜ் வரும். இதில் உங்களுக்கான இமெயில் அட்ரஸ், உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர், உங்களுக்கான பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. தென் ரெஃபர் கோட் 111122 சொல்லிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா ஆப் ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறத கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு மெசேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு இந்த மாதிரி டாஸ்க் பேஜ் வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் வந்து நம்ம இருக்கும். ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 இம்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு 2 பைசா கிடைக்கும். அது முடிச்சதுக்கப்புறமா ஒரு டவுன்லோட் கொடுத்துருக்காங்க. ஒரு டவுன்லோடுக்கு உங்களுக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி சில ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசா கொடுத்தாங்க. ஸோ இந்த ஆப்பில் 1 ரூபா இல்லைனா 1 ரூபா 50 பைசா இருக்கும். ஸோ அது எவ்வளோ வருது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோ அப்படின்ட்டு இருக்குல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரும். இதை பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செகண்ட் இல்லை 8 செகண்ட்ஸ் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகும். ஸோ அந்த டைமிங் நம்ம வெயிட் பண்ணப்போ இந்த ஆட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது மூலிமா அவங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும். நமக்கு வந்து 2 பைசா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாருங்கள் 9 தான் ரிமைனிங் இருக்குது. 1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரிமைனிங் இருக்க 9 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த டவுன்லோட் எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் ஒரு 10 வந்து 10 தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ரிமைனிங் 0 தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்லையா, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதை பேக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ப்ளீஸ் கிளிக் அண்ட் இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வருது இல்லையா, இந்த ஆடை நீங்கள் வந்து இன்ஸ்டாலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளே ஸ்டோர் பேஜ் வந்துடும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் இந்த பேஜில் வெயிட் பண்ணிட்டு நீங்கள் பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால், அதனால் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வரும். அடுத்து வந்து ஒரு 2வது டாஸ்க் 3வது டாஸ்க் முடிக்கிற டைமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளிக் டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த கிளிக் டாஸ்க் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஆடை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆடையே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் வந்துட்டு நீங்கள் எதையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. இந்த பேஜில் வந்து ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் போனீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அதோட ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக் போயிடலாம். இந்த ஆடையும் பேக் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் தான் நீங்கள் வந்து கிளிக்கும் இன்ஸ்டாலுக்கும் யூஸ் பண்ணணும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து செகண்ட் டாஸ்க் ஓப்பன் ஆயிடுச்சு, அதாவது ஃபஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் டவுன்லோட் டெஸ்க்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த டாஸ்க்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து கிளிக் வரும். கிளிக் வரும்போது அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிளிக் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த வேலட் அப்படிங்கிறத போய்ட்டு உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் பேமெண்ட் ரிக்வெஸ்ட்டும் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ரீடம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி 7 ரூபா அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் உங்கள் வேலெட்டில் 7 ரூபா வந்த உடனே இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு வித்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு நாளைக்கு உங்களுக்கு பேடிஎம்மில் சென்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக நியூ இயர் வருது இல்லையா, அதனால் நாளைக்கும் நாளானிக்கும் இந்த டூர் கம்பெனி ஆப்ஸ் எல்லாமே வந்து பெண்டிங் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்து கம்பெனி லீவ் விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ பெண்டிங் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்பை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நியூ இயருக்கு அப்புறம் ஆப் வந்து ஒர்க் ஆச்சு, பேமெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.